இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் ஹிமாலயனில். அமராவதி ஆற்றில் வெள்ளாபாயம் விட்டுருக்காங்க. இடம்தான் பாருங்கள், ஆறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் வெற்றி தாங்க. நீ எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வெற்றி தான். துணிஞ்சு செய்யுங்க, எது செஞ்சாலும் பார்த்துக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் ஹிமாலயனில். ஹிமாலயன் எடுத்ததே நிறைய பேர்த்துக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸி, கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் வீடியோவில் நம்ம கரெக்டாக பண்ண முடியல. நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் கூட எடிட் பண்ணி நம்மளால் போட முடியல. சரி, வண்டி எடுத்தால் ஒரு ரைடும் கூட போகல. சரி, எடுத்து ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. பெட்ரோல் வேறு லைட் எரியுது. சர்வீஸ் போயிட்டு இருந்தது, 500 கிலோமீட்டர் சர்வீஸ். நான் கொஞ்சம் வெளியே போகலாம், ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சரி போயிட்டு வந்தால் அதிகமாக ஓடிடும், 700 800க்கு மேலே ஓடிடும். அதனால் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே 350லே போய் சர்வீஸ் கொடுத்தேன், 500 கிலோமீட்டர் சர்வீஸு. அதனால தான் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசாக ஒன்றும் ரைடு இல்லை. இன்றைக்கி சண்டே, ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. கொஞ்சம் பேசுவோம், என்னென்ன ஏன் இதனால் இத்தனை நாள் வீடியோ போடல, இனிமேல் என்ன பண்ண போகிறோம், என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேசுவோம். சரிங்களா? வியூ எப்படி இருக்குதுன்னு தெரில, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் இந்த வீடியோ பெட்ரோல் அடிச்சுட்டு வீடியோ ஃப்ரேமிங்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்படி உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ₹500 ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் அடிச்சிட்டேன். இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையானே தெரிலிங்க. கோப்ரோக்கே நம்ம புதுசு, இது ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையான்னு தெரில. விண்ட் பிளாஸ்ட் எப்படி வருது, உங்களுக்கு நாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. நமக்கு ஃபுல்லாக வருது, காதுக்குள்ளேருந்து மூக்கில் வரைக்கும் காற்றடிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு. இவ்வளோ இதுலேயும் நமக்கு இதாக தான் இருக்குது. நம்மளால் அதெல்லாம் வண்டி ஏங்க, 2 வீலர் என்னங்க, நான்லாம் யூனிக்கானு 350 கிளாசிக் ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் என்ன வண்டியெல்லாம் அனுபவிக்காம விட்டேன். நான் இப்போ தான் அதெல்லாம் தோணுது. சரி, இருக்கிற கொஞ்ச நாளைக்கு ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான். வின்னாய்ஸ் உள்ளே அவ்வளோ வராதுன்னு நான் நினைக்கிறேன். வின்மோஃப் போட்டிருக்கேன், அவ்வளோ பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே ஒரு ஷார்ட் ஸ்பின் மாதிரி காலனி வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. சரி இருங்க, நான் நிறுத்திட்டு வீடியோ ஃப்ரேமிங்கில் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி உங்க கூட கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வைடு, சூப்பர் வைடு மாற்றிருக்கேன். பார்ப்போம் இதில் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஐயோ, இது நம்ம பார்க்குறத உங்களுக்கு எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய மேஜரான விஷயம் இருக்குது. இந்த கோப்ரோவில் சும்மா மோட்டோ பிளாக்கிங்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. எல்லாம் நிறையா வேலை இருக்குங்க, எல்லாம் சும்மாலாம் பண்ண முடியாது. நிறையா வேலை இருக்குது, ப்ராப்பராக பண்ண வேண்டியதாக இருக்குது. அமராவதி ஆற்றில் வெள்ளாபாயம் விட்டுருக்காங்க. ஆற்றுலாம் தண்ணி ஃபுல்லாக போகும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஏரியா ஆற்றுல எப்பயுமே தண்ணி பெருசாக கம்மியாகாது. அடே அப்பா, சூப்பராக போகுதுங்க, தண்ணி பயங்கரமாக போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, தாராவரத்துக்கிட்ட முதல்ல இருக்குது, ஆற்றுக்குள்ளார முதல்ல இருக்குது, பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இந்த இடம் தான் பாருங்க, ஆறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிக்கிறதே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்போ போவோம் வருவோம். இப்போலாம் அதுக்கும் கூட இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூரா சுற்றி வயல்வெளிங்க, 2 பக்கமும் பச்சை பசேருன்னு இருக்கும் ஏரியாவில். இந்த மாதிரி இடங்களை நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் டைம் கிடைக்காது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
காலையில் 7 மணிக்கு அப்படியே அந்த இளம் வெயில் சூப்பராக இருக்குது. ரோடு பாருங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த இடம் பெண்டு நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஆனால் அதிகமாக வேடிக்கை பார்க்கக்கூடாது, பெண்டு நிறையா இருக்குது. நான் பார்க்குறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1000 சொல்லுங்கள். கோப்ரோ, சோனி ஆல்ஃபா கேமரா, ஃபுல் ஃப்ரேமு, கிராப் சென்சாரு, போனது வந்தது என்ன இருந்தாலும் கடவுள் கொடுத்த கேமரா கண்ணு மாதிரி வராதுங்க. பார்த்துட்டு இந்த பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கோழி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த கோழி கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது, ஆனால் என் கண்ணுக்கு தெரியும். இந்த கேமராவில் மூலிமா நீங்கள் பார்க்குறங்காட்டி கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கண்ணில் டைரெக்டாக பார்க்கும்போது அது அவ்வளோ தெளிவாக தெரியுது. சூப்பரான ஏரியாங்க. சரி, நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம உலகத்தில்னா, நிறையா பார்க்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு ட்ரையல் மாதிரி தாங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி வருது வீடியோ, எப்படி வருது, எந்த மாதிரி நம்ம அதை வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணுறோம் உங்கள்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த வீடியோ நான் அப்படியே ராவாக எடிட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சஜஷன் சொல்லுங்கள். நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. செட்டிங்ஸ்லாம் நம்ம கற்றுக்க முடிஞ்சு நம்ம பண்ண முடிஞ்சு இதெல்லாம் பேசிக்காக அப்படியே எடுத்து கோப்ரோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 4Kல மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு இருக்குங்க. அவ்வளோதான். இதில் நிறைய சொல்கிறாங்க, ஃப்ரேம் செட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. நம்மளை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல. நானும் கேமராலாம் யூஸ் பண்ண வந்தாங்க. ஸ்டுடியோ வச்சுருந்தேன், ஃபியூச்சர் வே ஸ்டுடியோன்னு சொல்லி ஸ்டுடியோ வச்சுருந்தேன். பேசுவோம், அதெல்லாம் நிறையா பேசுவோம். நம்மளை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. நான் எதுவுமே முழுசாக பண்ண முடியலன்னா நான் வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு நமக்கு ஒர்க் டென்ஷனு, மணி ப்ராப்ளம். நம்மளும் ஒரு நார்மல் மனுஷன் தானே. யூடியூப் பண்ணோம்னா நம்ம என்ன ஒன்றும் கிடையாது. நம்மளும் ஒரு நார்மல் மனுஷன் தானே. எல்லா இதுவும் நமக்கு, எல்லா பிரச்சனையும் நமக்கும் வருது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேடேறி தான் வந்துட்டுருக்குறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக்கா, அதனால போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் பூராத்தையும். என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே ஒன்றா சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு வரும்லங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு வரும். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இப்போ நமக்கு போகுது. அதனால் கொடுத்துட்டேன். 2 வீலர் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒழுங்காக ஓட்டுவோம். அப்புறம் அப்புறம் நம்ம சேல்ஸுக்கு எப்படியும் ஏதோ ஒரு கார் 2 கார் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அதனால் அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தானே எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு தான். நாங்கள் அதிகபட்சம் இங்கே எங்கள் சொந்த ஊருக்கு போவோம், அங்கே கோயிலுக்கு. இங்கிட்ட எங்கள் மாமனார் ஊருக்கு போவோம். பெருசாக நாங்கள் எங்கேயும் போகிறது இல்லைங்க, கோயிலுக்கு அந்த மாதிரி தான் போகிறதில்ல. அதனால் இதே போதுமானதான். இதுவே நம்ம லோக்கலுக்குள்ளெல்லாம் ஓட்ட முடியலைங்க. சரியான ஹீட் அடிக்குது வண்டி. லோக்கலுக்குள்ளேன்னா கீர் மாற்றி ஓட்டணும். இப்போ இதுவும் லோக்கல் தான், 35 கிலோமீட்டர் தானே நம்ம. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ட்ராவலிங்லேயே இருக்கும்போது தெரியறதில்ல. ஆனால் சிட்டிக்குள்ளேயே ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிரும். இதாங்க பழைய ரோடு, பழனி உள்ளே போகிற பழைய ரோடு, பழைய பாலம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த ரைட்டில் போகுது பார்த்தீங்களா, அதான் புது பைபாஸ். ஒட்டஞ்சத்திரம் டு பொள்ளாச்சி போட்டிருக்காங்களா பைபாஸு, பார்த்துருப்பீங்க. செமையாக இருக்குது ரோடு. இப்போ அடுத்து அதில் தான் போக போகிறோம். நம்ம பழனி உள்ளே போய் முருகர் ஒரு பார்வை பார்த்துட்டு, கோயிலுக்கெல்லாம் போகலிங்க, சும்மா அப்படியே கிரிவல பாதையில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு, கிரிவல பாதை அலோவ் பண்ணாங்களான்னு தெரியல, சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி வந்து நம்ம இந்த பைபாஸ் தாங்க போக போகிறோம். ஏரியா பாருங்கள், இந்த ஏரியாலாம் அப்படியே இருக்குங்க. இன்னும் இதெல்லாம் என்றைக்கு பைபாஸ் ஆகக்கூடாதுங்க, இப்படியே இருக்கணும். ஏன்னா பைபாஸ் ஆச்சுன்னா இந்த 2 பக்கம் இருக்கிற மரத்தை அப்படியே எடுத்துடுவாங்க. ரோடு போகிறதெல்லாம் ஈஸி தாங்க, நல்லது தான். எல்லாம் நிறைய வண்டி வாகனம் பெருத்துருச்சு, ரோடு போகிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இத்தனை மரத்தை வெட்டிட்டு போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போங்க, நம்மளால் முடிஞ்சதையும் செய்வோம். எல்லாத்தையும் நம்ம வெட்டுறாங்க பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச என்னத்தை எத்தனை மரம் நட்டங்கிறது இருக்குல்ல, அதை செய்வோம். என்னென்ன தான் பேசுகிறதுன்னு தெரியலைங்க. பாருங்கள் முருகனை ஃப்ரெண்ட்ஸ், நேராக பாருங்கள், தெரியுதா பழனி முருகனை. இவனை கும்பிட்டுக்குங்க. முருகா பார்த்தப்பா, முருகனை தாங்க நம்புகிறேன். அவர் பார்த்துக்குவார். எல்லாத்துலேயும் வெற்றி தாங்க. நீ எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வெற்றி தான். துணிஞ்சு செய்யுங்க, எது செஞ்சாலும் பார்த்துக்கலாம்.
பழனி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டேங்க. இப்போ கரெக்டாக மணி என்ன 8:15 ஆச்சுங்க. கரெக்டாக பழனி உள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்போ தான் டீ சாப்பிடுவோம், பசிக்குதுங்க. காலையில் எந்திரிச்சு நான் தண்ணி கூட குடிக்கல. எந்திரிச்சேன், பல்லு விளக்குனேன், குளித்தேன், பாத்ரூம் போனேன், கோப்புரெல்லாம் எடுத்து மாட்டினேன், பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஒரு பிளானும் கிடையாதுங்க. அப்படி பண்ணல இப்படி பண்ணலாம் கிடையாது. இத்தனை நாளைக்கு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டுறதா வேண்டாமா, அவன் என்ன சொல்லுவான், இருக்கிற பிரச்சனை நமக்கு எச்சம் பேர் லட்சம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நம்ம பிரச்சனை நம்ம பண்ணிக்கிட்டு தான், நம்ம நல்லது நமக்கு நம்ம பண்ணிக்கிட்டு தான். அது மாதிரி எதுவுமே அடுத்தவன் வந்து நமக்கு ஒன்றும் தரப்போகிறது கிடையாது. நம்ம பண்ணிக்கிட்டே தானே நம்மளே சரி பண்ணுவோம். முடியாதுன்னா பண்ணியிருப்போம், முடியும் தான் நம்ம பண்ணியிருப்போம். அதனால் எந்த காலத்தில் ரிவர்ஸ் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். பார்க்குறவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த காரணம் கொண்டு ரிவர்ஸ் ஆகிடாதீங்க. நடக்கிறது நடந்தே தீரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு போராட வேண்டியதான். வெற்றி நமக்கு தானே. நெகட்டிவிட்டி நிறைய இருக்குங்க. பாசிட்டிவ் ஆகிறது தான் நம்மளோட வேலை. பரவாயில்ல, நல்லது தானே சொல்கிறோம், தப்பு கிடையாது. எல்லாம் நல்லதாங்க, எல்லாத்துக்கும் தெரியணும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுலேயே போட்டு சாப்பிட்றானுங்க. நான் எப்பயும் இங்கே வந்தால் ஒரு கடையில் சாப்பிடுவேன். ஒரு ரேண்டமாக போனேன், ஒரு நாள் ரேண்டமாக போய் அங்கே டீ சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு டைம் இருக்குது, நான் ஃப்ரீயாக தான் இங்கே பழனியில் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப இருந்தேன்னா கண்டிப்பாக அங்கே போய் டீ சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும். அவங்க லேடிஸ் தான் ஒரு 2-3 பேர் வச்சு நடத்துகிறாங்க. இல்லை நடத்துகிறாங்களா இல்லை அவங்க வேலைக்கு இருக்காங்களான்னு தெரியல. அங்கே அந்த அக்காவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஆகட்டும், டீ காஃபி ஆகட்டும், எல்லாமே சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க. அதனால் இப்போ அங்கே தான் போகிறோம். நேராக போனால் பழனி மலை. நம்ம இது லெஃப்ட்டு போகிறோம். அது ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதில்லை, அங்கே உழவர் சந்தைக்கிட்டே நினைக்கிறேன். உழவர் சந்தை தான் நினைக்கிறேன். அது பக்கத்தில் இருக்குது அந்த கடை பேர் எனக்கு மறந்துச்சு. போய் இப்போ பார்ப்போம். கடை நேரத்தில் இருக்கான்னு தெரியலையே, போய் பார்ப்போம். இருந்தால் டீ சாப்பிடுவோம், இல்லை வேறு எங்கேயா சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. நல்ல பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட்ற தப்பு இல்லைங்க. ஆனால் இது ஓவர் தான். அதுக்குன்னு தாராவத்தை வந்து நான் பழனி வந்து டீ சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? அது ஓவர். இங்கே வர்றேன்னா இங்கே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் ரைட்டில் போகணுங்க. ரைட்டில் போகணும். இதில் ரைட்டில் போனால் இங்கே தாங்க அந்த கடை. இந்த கடை தாங்க. இந்த கடை தான். டீ இருக்கான்னு தெரியலையே, டீ இருக்கான்னு தெரில, கேட்போம். சரவணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸுங்க, சூப்பராக இருக்கும் கடை. டீ நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், ஆனால் இப்போ இருக்கான்னு தான் தெரில. போய் பார்ப்போம். டீ இருக்கான்னு கேட்போம். டீ இருக்குங்களாக்கா? டீ இருக்குங்களா? காஃபி கொடுங்க. காஃபி இருக்குது, டீ இல்லை. பார்த்திபா அப்படின்னு என் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அந்த பாட்டியை, அந்த தம்பியை. சூப்பர் காஃபிங்க. காலையில் செம காஃபி. மேலுமே எப்போ வந்து நான் டீ தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணலையாட்டிருக்கு. காஃபி டீ கேக் சாப்பிட்டேன். வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சரவணா பேக்கரி கொஞ்சம் உள்ளதாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பழனியில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை விட சூப்பரான காஃபி ஏதாவது டீ இருந்தாலும் கடையில் இருந்தாலும் இருக்கும். ஆனால் பர்சனலி நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பேக்கரி நல்லாயிருக்கு. சரி, நான் அப்படியே போக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேங்க. சண்டே ஏதாவது மார்க்கெட்டுக்கு வர்றவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. தலைவா ஒரு கையில் ஃபோனு எப்படி பாருங்க, ஜம்முன்னு வராது வருங்க முன்னாடி. சுகாதாரமாக சேஃபாக போங்க.
சரியான கூட்டங்க உள்ள. ஏங்க மணி 8:45 ஆச்சுங்க. 8:45க்கு இவ்வளோ கூட்டமா? பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிற ரோடு, அவுட்ரு பைபாஸ். ஏன்னா கிரிவல பாதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, டிராஃபிக்காக இருந்தது அந்த இடத்துல. திருப்பி நம்ம யூட்டர்ன்லாம் எடுத்து போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு இதில் போகலாம். இந்த ரோடு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம வியூவாக இருக்கும். இதாங்க கொடைக்கானலில். இது கொடைக்கானலில், இது இடுமன் மலை. அப்படியே போகிற வழியில் அப்படியே ரைட் இதை தாண்டினா அப்படியே பழனி மலை. கொடைக்கானல் போவோங்க, நமக்கு பக்கம்தான். சும்மா 100 ட்ரிப்பு போயிருக்கோம் கொடைக்கானல்லாம். சும்மா பசங்களோட பிளான் போட்டால் கொடைக்கானல். அப்புறம் நானும் நிறைய தடவை வந்திருக்கேன். இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. அவுட்ரு தான், இந்த பழனி அவுட்ரு. அப்படியே அந்த பார்த்தீங்களா பழனி மலை தெரியுதுங்களா? பழனி மலை இது கொடைக்கானலில். சிஎன்ஜி பங்க் இங்கேயே வந்துருச்சுங்க பழனியில். சூப்பருங்க. முன்னாடி இங்கே இல்லை, உடம்புப்பேட்டை போய் அடிச்சுட்டு வருவாங்கங்க. சிஎன்ஜி பங்க் வந்துருச்சு. சூப்பர். இது இடுமன் மலை அதிகமாக யாரும் போயிருக்க மாட்டீங்க. பழனி மலை போயிருப்பீங்க, இடுமன் மலை யாரும் அதிகமாக போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அதுவும் போவோம். இல்லை நமக்கு பக்கம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு பிளாக்கு. நம்ம முதல்ல எப்படி நம்மளால் வண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் தான் இதில் பார்த்துட்ருக்குறோம். வண்டி ஹேண்டில் பண்ணுறது, வீடியோ பொசிஷனிங்கு, ஆடியோ எப்படி செட் பண்ணலாம், இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம இனி ப்ரொஃபஷ்னலாக இனி ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இடமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. பாருங்கள் கொக்கு பறக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஏரியா. அப்பா செம ஒர்த்துங்க வந்ததுக்கு. எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. அதாங்க அப்படியே கொடைக்கானலுங்க. இருந்து அப்படியே லெஃப்ட்டு போகும், அப்படியே அந்த ரோடு கொடைக்கானல். லெஃப்ட்டு போனால் கொடைக்கானலுங்க. ரைட்டில் போனால் பழனி கிரிவல பாதை. நம்ம ரைட்டில் போவோம். கிரிவல பாதையில் ஒரு ரைட் போக முடியுதான்னு பார்ப்போம். விட்றாங்களான்னு தெரில. பார்ப்போம். அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு பார்ப்போம். நம்ம அந்த வழியிலே வரலாம். அன்றைக்கி திருப்பி யூட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கணும். ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். சரி அதான் இதில் வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்போ அங்கே பாருங்கள் மண் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். அப்பா தடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் போவாங்களான்னு தெரில. டூ வீலர்லாம் அலவுடான்னு தெரில. கார் பார்க்கிங் இருக்குது. டூ வீலர் அலவுடா என்னான்னு தெரில. ஃபுல்லாக டூ வீலர் அலவுடு இல்லை போல். சின்ன உயர்நீதிமன்ற கிளை மன்றத்தின் அனுமதிக்கிறேங்க. 42,000 வச்சிருக்கோ. 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏங்க உள்ளே வந்து போகக்கூடாதுங்க வண்டி. ஆனால் நிறைய பேர் போகிறாங்க. உள்ளே கிரிவல பாதைக்கெலாம் போகக்கூடாதுங்க, கவர்மெண்ட் ஆர்டர், பார்த்துக்குங்க. சரி அதனால் நம்ம அப்படியே அவுட்டரில் சுற்றுவோம். சரிங்களா? முருகர் எங்கேருந்து சுற்றினா இந்த அவுட்டர்லேயே சுற்றுவோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் ப்ராப்பராக. சொன்னாங்க, ஆமாம் இப்போ தான் சொன்னாங்க. இதெல்லாம் எடுத்துட்டாங்க, சுற்றி கடைகள்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கடைகளுக்கு தான் வண்டிலாம் போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்தால் 2, 3, 4 சக்கர வாகனம் எல்லாத்துக்கும் தடை தான். நல்ல விஷயம் தாங்க. அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்திருக்கும். நம்ம இதில் சுற்றுவோங்க. இது அவுட்ரு பைபாஸ். இப்போ நீங்கள் ஒட்டஞ்சத்திலேருந்து வர்றீங்க அப்படின்னா பழனி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகாமல் அவுட்டர்லேயே போயிடலாம். உடம்புப்பேட்டை, பொள்ளாச்சி எல்லாமே. இப்போ பைபாஸ் வந்தங்காட்டி யாரும் இதில் வரதில்லை. இந்த ரோட்டில் நம்ம போவோம். ஓகேங்களா? சரிங்க. பழனி முருகா அப்படியே கிரிவல பாதையில் உள்ளே போக முடியல. அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் ரைடு தான் இது. எப்படி இருக்குது நம்ம செட்டப், எப்படி இருக்குது, நல்லபடியாக போகுதா, இல்லை அதில் எதாவது கரெக்ஷன் இருக்கா, வியூஸ் எதாவது பார்க்கணுமா, மாற்றணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரைடு வந்தோம். சரி முதல் ரைடு நம்ம முருகனை பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். சரிங்களா? அப்படியே சுற்றி வந்துட்டேன். கிரிவல பாதையில் அலௌடு இல்லை. கார், டூ வீலர் எது இருந்தாலும் உள்ளே அலௌடு கிடையாது. அவுட்டரில் தான் நீங்கள் சுற்றி பார்க்கணும். வண்டி பார்க்கிங்கில் போட்டு போய் சாமி கும்பிட்டுக்கலாம். செல்லு, கேமரா எதுவும் அலௌடு கிடையாது. சரிங்களா?
சரி, இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் ஓகே. இனிமேல் இன்னொரு புது விளாகில் சந்திப்போம். ஆல்ரெடி யாராவது மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க, ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு நான் இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.